அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் 100 கோடி ஊழலில் வசமாக சிக்கிய நடிகை ரோஜா பதவி பறிப்பு. மோசடி புகாரில் சிக்கிய ரோஜா இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் ஆந்திராவிலே பார்த்தீங்கன்னா ஆந்திரா அரசு அதிரடியாக ரோஜா அவர்கள் கைது செஞ்சதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ரோஜா அவர்கள் வசமாக சிக்கியிருக்கும் நிலையில் ஆந்திரா மாநிலத்தில் OSR காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அமைச்சராக ரோஜா அவர்கள் இருந்து வருகின்ற நிலையில் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்த 150 கோடி பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சிருந்த நிலையில் இந்த கோடி ஊழலில் எழுந்த புகாரின் அடிப்படையில் ரோஜா செல்வமணி மீதான வழக்கு பதிவு செய்யுமாறு ஆந்திரா மாநில டிஜிபி உத்தரவிட்டு இருந்த நிலையில் இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக நடிகை ரோஜா அவர்களுடைய பதிவு பறிக்கணும் அப்படின்ற மாதிரி அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த நிலையில் அவருக்கு சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அப்போது அவர் பல விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்திருந்த நிலையில் அதுபோல் ஆந்திராவில் முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கு ஆடுதாம் ஆந்திரா என்ற பெயரில் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்திருந்த நிலையில் இதுக்கு ஒதுக்கப்பட்ட 150 கோடி பணத்தை இந்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் RK ராஜா கிருஷ்ண தாஸ் ஆகியோர் மீது ஊழல் புகார் எழுந்திருந்த நிலையில் இது குறித்து CBI விசாரணையின் போது அதிரடியாக ரோஜா அவர்கள் நடிகை ரோஜா அவர்கள் சிக்கினதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் நடிகை ரோஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய பதவி கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி ஆந்திரா அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்கிற நிலையில் தமிழகத்துக்கு ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. தமிழகத்தில் தான் நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா நடிகை ரோஜா அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து வராங்க இல்லையா. இந்த பொறுப்பில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே கூடிய விரைவில் கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் பிஜேபி தரிசனத்தில் முன்கூட்டியே இருந்ததாக இவர் மீது பார்த்தீங்கன்னா நடிகை ரோஜா மீது அவர் மீது பல்வேறு ஊழல் வழக்கில் புகார் எழுந்திருந்த நிலையில் இந்த நிலையில் பழிவாங்கும் வகையாக எதிர்கட்சியின் சதி அப்படின்ற மாதிரி ரோஜா அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நடிகை ரோஜா அவர்கள் இன்று முதல் பார்த்திங்கன்னா இரவுக்குள்ளே அவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி ஆந்திரா அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.